10th standard mathematics chapter 1 exercise 1.5 question number 5. Let a be c contained in natural numbers and a function f such that a to b defined by f of x is equal to 2x plus 1 and g such that b to c be defined by g of x is equal to x square. Find the range of f of g and g of f. So கவனிங்க f of x g of x கொடுத்துட்டாங்க இந்த தடவையும். ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எஃப் சஸ் தட் ஏ டு பிலேருந்து ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகும்போது ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க அண்ட் பி டு ஜிலேருந்து ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகும்போது ஸோ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஜிஎஃப்எஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் காம்போசிஷன் எடுத்து அதோட ரேஞ்ச் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கவனிங்க இங்கே ஃபஸ்ட்டு இதுக்கு எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் ஆஃப் ஜி பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் எல்லாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் தான் இருக்குது. ஸோ நான் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் மேலே என்ன போடுவீங்க, இதை போடுவீங்க எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் மேலே எக்ஸ் ஸ்கொயரா, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸுக்கு பதிலாக இங்கே எப்படி எக்ஸ் இருக்குது அதே போல் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அப்போ இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் வரும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் ப்ளஸ் 1 வரும். இது ஒன்று. இதே போல் ஜி ஆஃப் எஃப் கண்டுபிடிங்க. ஜி ஆஃப் எஃப் பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ ஜி ஆஃப் எஃப் என்ன வரும், நம்மளுக்கு எஃப் எங்கே இருக்குது 2x ப்ளஸ் 1. ஸோ 2x ப்ளஸ் 1 இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன செய்யணும், இங்கே எக்ஸுக்கு சொன்னீங்க இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 2x ப்ளஸ் 1 இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக 2x ப்ளஸ் 1. ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் 2x ப்ளஸ் 1 போடணும், அது ஹோல் ஸ்கொயர். ஸோ ஹோல் ஸ்கொயர் இது வந்து பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்மெட் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த ஃபார்மெட் பண்ணி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா இது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 2x ஸ்கொயர் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 2 2s are 4 அண்ட் எக்ஸ் இருக்குது. ஸோ 4x இன்ட்டு 1 வந்து 4x தான். அதாவது இது மூணுமே மல்டிப்ளை ஆகணும். ஸோ மல்டிப்ளை ஆச்சுன்னா உங்களுக்கு 4x வரும். அதுமாதிரி இதை ஸ்கொயர் பண்ணணும், இதே 2 தடவை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ப்ளஸ் 1 வரும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஜி ஆஃப் எஃப். இப்போ இது ரேஞ்சு கேட்டிருக்காங்க. ஸோ ரேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றுமே கிடையாது. இது ரெண்டுத்துக்கும் எக்ஸ் வேல்யூஸ் என்ன இருக்கும். ஸோ எக்ஸ் வேல்யூஸ் நீங்கள் என்னனாலும் போடலாம், ரியல் நம்பர்ஸ்லேருந்து எதுனாலும் நீங்கள் போடலாம். ஸோ அதே போல் -1 போடலாம், +1 போடலாம், 1/2 போடலாம், ப்ளஸ் நம்பர்ஸும் போடலாம். ஸோ எந்த இதனாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எக்ஸ் வேலை போட்டுக்கலாம். ஜி ஆஃப் எஃப்லேயே அதே நிலமை தான், எக்ஸ் வேலை என்னனாலும் போட்டுக்கலாம். ஸோ எக்ஸ் கேன் டேக் எனி வேல்யூஸ் ஃப்ரம் ஆர். ஆர்லேருந்து எந்த வேல்யூஸ்னாலும் எடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன சொல்லலாம் சிம்பிளாக, ஸோ எக்ஸ்லேருந்து எனி வேல்யூஸ் ஃப்ரம் ஆர், ஆர்லேருந்து எந்த வேல்யூஸ்னாலும் எடுக்கணும்னு ஒரு காரணம் இருக்குது. ஸோ அதனால் இங்கே என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக எஃப் ஆஃப் ஜி அண்ட் ஜி ஆஃப் எஃப் ரேஞ்சு, அதாவது ரேஞ்ச் ஆஃப் எஃப் ஆஃப் எஃப் அண்ட் ஜி ஆஃப் எஃப் இஸ் ஆர். அவ்வளோதான். ஆர்னால் வரனால ரியல் நம்பர்ஸ். ஸோ ரியல் நம்பர்ஸ் நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் ஜியும் ஜி ஆஃப் எஃப்பும் ரேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ரேஞ்ச் வந்து 6. ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.